நமது காளிகாம்பாள் என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த அம்பாளுக்கு காளின்னு உடனே எல்லாரும் அந்த நாக்க நீக்கிண்டு உக்ர காளின்னு நினைச்சுட்டு இருப்பா. அவ்வளவு உக்ரம் இல்ல. காளி வந்து இந்த தாயார் ஸ்ரீமாதான்னு சொல்லுவா. எப்பயுமே சாந்தம் தான். ஆனா தவறு செய்பவர்களுக்கு அவள் அவள் கண்டிப்பாள். காளின்றது வாக்தேவதை. அப்பதான் அந்த நாக்கு நீக்கி இருக்கிறதுன்றதும் சாந்தம் தான். இங்க ஆனா பாத்தீங்கன்னா சாந்தமாவே இருப்பா. ராஜராஜேஸ்வரி அம்சமா இருப்பா. பாசம் அங்குஷம் நீலோத்பலம் வரதம். இது ரொம்ப இந்த நீலோத்பலம்னு கையில இருக்கிறது வந்து 1000 தாமரைக்கு சமானமானது. அம்பாள் அர்த்த பத்மாசனம்னு வலது கால நீட்டின் இருப்பா. வலது பாகம்ன்றது ஆணுடைய பாகம், சிவனுடைய பாகம். இங்க அவளே புருஷி என்று கூறுவார்கள். இங்க அம்பாள் தனிமையாக இருக்கிறாள். அங்கு தனியாக இருக்கக்கூடிய சிவாலயத்துக்குரிய அம்பாள் தனியாக இருக்கிறாள். இங்க முதலில் வந்தது காளிகாம்பாள். அதனால அந்த வலது கால் தொங்க விட்டு இருப்பது என்பது நீங்க சோமாஸ்கந்தர் பார்த்தீர்களானால் வலது கால் தொங்க விட்டு இருப்பார். இந்த அம்பாள் வலது கால் தொங்க விட்டு இருக்கிறதுனால அம்பாள் புருஷியின் பேர். ஆண் தன்மை என்றால் அவள் எப்படி இப்ப லௌகீகமா பாத்தீங்கன்னா வேலைக்கும் போயிட்டு ஆத்தி சமைக்கிற மாதிரி அவள் ஒரு பெண் செய்யக்கூடிய காரியமாக அமைதியும் கொடுப்பாள், அதே சமயத்தில் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய அம்பாளாக இங்க இருக்கிறாள். அதனால இங்க விஸ்வேஸ்வரி ஜெகதீஸ்வரி அப்படின்னு ஒரு அம்சமா இருக்கா. அதே மாதிரி நம்ம உற்சவர் நாயகி பாத்தீங்கன்னா 2 நாயகிகள் இருக்கா. ரொம்ப விசேஷமா இருக்கும். சச்சாமர ரமாவாணி சப்ய தட்சிண சேவித்தான்னு ரமாவாணி லக்ஷ்மியும் சரஸ்வதியும் 2 பக்கங்கள் உண்டு. அதனால காமாட்சின்னு உங்களுக்கு பேர். காமா அக்ஷி. அக்ஷி என்றால் கண்கள் என்று கூறுவார்கள். கா மா என்றால் லக்ஷ்மி, கா என்றால் சரஸ்வதி. லக்ஷ்மியையும் சரஸ்வதியும் கண்களாக வைத்துக் கொண்டு நாம் கேட்கக்கூடிய வரத்தை, நமக்கு நல்ல ஞானத்தை, நல்ல செல்வத்தை, நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய சக்திகளாக உற்சவ நாயகிகளாக இருக்கிறார்கள். அதுவும் 2 உற்சவ நாயகிகள். என்ன விசேஷம்னா, பெரிய நாயகின்னு ரொம்ப பிராச்சீனமா இருந்தா. அவளுக்கு வந்து முக்கியமான காலகட்டங்கள்ல வெளியில வருவா. மற்றபடி அபிஷேக சிறப்பு காமிய உற்சவங்களான இந்த மாதிரி 108 குடங்கள் அபிஷேகங்கள் எல்லாமே இந்த சிறிய நாயகின்னு, பெரிய நாயகி சிறிய நாயகின்னு சொல்லுவா. அதாவது அளவுகளை தான், சைத்தன்யம் அதேதான். நமக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அவர்கள் கேட்பது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு எது கொடுத்தால் சரியாக இருக்கும். ஒரு தாயார் நமக்கு எது கொடுக்கிறாள்? கேட்பதையெல்லாம் கொடுப்பதில்லை. அவளுக்கு தெரியும் எது கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது. அது போன்று நம்முடைய காளிகாம்பாள் உங்களுக்கு நீங்கள் கேட்டால் அது கிடைக்கிறது என்றால் அது உங்களுக்கு சரியானது என்று அர்த்தம். கிடைக்கவில்லை என்றால் இதை விட உயர்ந்ததை உங்களுக்கு தருவாள் என்பதை வரக்கூடிய பக்தர்களின் அனுபவங்களின் மூலமாகவும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். காளிகாம்பாள் விஸ்வேஸ்வரி ஜெகதீஸ்வரி என்று கூறுவார்கள். மேற்கு நோக்கி இருப்பதும் இது போன்று ஸ்ரீ சக்கரமும் பார்த்தீர்கள். அர்த்த பத்மா, அந்த அர்த்த சக்கரம்னு பேர், அர்த்த ஸ்ரீ சக்கரம்னு பேர். இந்த ஸ்ரீ சக்கர அமைப்பு பாத்தீங்கன்னா பாதியா இருக்கும், பீஜாட்சரங்கள் இருக்கும். எப்படி என்ன இனிஷியல் சொல்றோமோ இல்லையா, இனிஷியல் பீஜங்கள். பீஜம்னா சீட்ஸ். அது மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் உரிய அந்த பீஜங்கள் வந்து நம்ம காளிகாம்பாள் கோயில்ல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பானது.